அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மேஜிக் டே பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. நாளைக்கு தேதியும் 11 மாதமும் 11 11 மேஜிக் போர்ட்டல் நாளைக்கு ஓப்பன் ஆகுது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எவ்வளவோ பரிகாரங்கள் செஞ்சுட்டும் இறை வழிபாடுகள் செஞ்சுட்டும் சில விஷயங்கள் மட்டும் எங்களுக்கு இப்போ வரைக்கும் நடக்கவே இல்லை. அந்த விஷயங்கள் எங்களுக்கு வாழ்க்கையில் நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், எங்களுடைய வாழ்க்கையே மாறிடும், ஒரு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும், ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்படுறோமோ, யாருக்கெல்லாம் இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை இருக்கோ, இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் மீது நம்பிக்கை இருக்கோ, கண்டிப்பாக நாளைக்கு வந்திருக்கக்கூடிய 11 போர்ட்டலை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு எவ்வளவோ போர்ட்டல்ஸ் இருக்குது. இதில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பிரபஞ்சத்துடைய மேஜிக் போர்ட்டல்னால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய 11 போர்ட்டல் தான். நாளை வந்திருக்கக்கூடிய அற்புதமான நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய முதல் பிரச்சனையும் சரி, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையே நமக்கான பணப்பிரச்சனை தாங்க. அப்படிப்பட்ட அந்த பணமானது நமக்கு வாழ்க்கையில் அப்படியே கூரையை பிச்சுக்கிட்டு நமக்கு வாழ்க்கையில் அப்படி பணம் கொட்டினா எவ்வளவு நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்விட்ச் வேர்ட் இந்த ஒரு மேஜிக் போர்ட்டல் நேரத்தில் நம்ம சொல்கிறப்ப நிச்சயமாக 100% நமக்கு நல்லபடியாக கை கொடுக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நாளும் சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்டு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய இந்த மேஜிக் டேக்கு நம்ம பதிவுகள் கொடுத்துட்டே தான் இருக்கோம். நிறைய பேர் நிச்சயமாக ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணவே இல்லை அப்படிங்கிறவங்க கூட நாளைக்கு வந்திருக்கக்கூடிய போர்ட்டலை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில எண்கள் மட்டும் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். யாரெல்லாம் இந்த 11 அந்த ஒரு நம்பரை ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருக்கீங்களோ, யூனிவர்ஸ் நமக்கு ஏதோ ஒரு சம் மெசேஜஸ் நமக்கு கன்வே பண்ணுறாங்க. நம்மளோட விஷயங்கள் எல்லாமே, நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே அப்படி செயலாக போகுது, நடக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த ரிப்பீட்டடாக இந்த 11 ஒரு எண்ணை நம்ம அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதனால தான் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான ஒரு டைம், நாளைக்கு காலையில் 11 மணி, அப்புறம் 11:11, அதே மாதிரி ராத்திரி 11 PM, அப்புறம் 11:11 PM. இந்த ஒரு 4 நேரங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேரங்கள். சப்போஸ் பதிவை நாங்கள் பார்க்கல, தாமதமாக தான் பார்த்தோம் அப்படிங்கிறவங்க கூட நாளைக்கு ஃபுல் டே நமக்கு 11 போர்ட்டல் தான். ஆனால் ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு யூனிக்கான டைம்ங்கிறது 11. ஏன்னா 11 அந்த போர்ட்டல் டேயில் நம்ம கரெக்டாக 11 மணி 11 நிமிஷங்களில் பண்ணுறதுங்கிறது, நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை நிச்சயம் உங்களுக்கு நடந்தே தீரும். என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும். அதனால் சப்போஸ் டைம் தவற விட்டவங்க நாளைக்கு முழுக்க இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இதை பார்த்துட்ருக்கோம், கரெக்டாக இது செய்யணும் அப்படிங்கிறவங்க இந்த 11 அந்த ஒரு டைமு, ஷார்ப்பு டைமை தயவு செஞ்சு காலை வர நேரம், ராத்திரி வர நேரத்தை யாருமே எக்காரணம் கொண்டுமே தவற விடாதீங்க. ஏன்னா எவ்வளவோ வழிபாடுகள் செஞ்சுட்டும் சில நேரங்கள் கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால், அந்த யூனிவர்ஸுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இது மாதிரியான பதிவுகள் நம்ம கண்ணிலே படும். ஏன்னா நமக்கு அந்த விஷயம் நடக்க போகுதுங்கிறதுனால தான் முன்கூட்டியே பிரபஞ்சம் இது மாதிரியான சில விஷயங்களை நம்ம கண்ணில் பட வைக்குது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாளைக்கு நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள். நாளைய தினம் நம்ம பண்ணுறதுக்கான சில வீடியோஸ் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கோம். அதாவது இந்த 11 மணிக்கும் 11:11 உள்ள அந்த ஒரு நேரத்தில் என்ன செய்யணுங்கிற ஒரு பதிவு கொடுத்துருக்கோம். பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை போய் பாருங்கள். அதே மாதிரி சிலருக்கு இந்த பணத்துக்கான பிரச்சனைகள் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல வேலை செஞ்சுருப்போம், ஆனால் அதற்கான வருமானங்கள் வராது, பணம் எங்கேயோ ஒரு பிளாக் ஆகுது, இல்லாட்டி படிப்பு திறமை எல்லாமே இருக்கும், ஆனால் நல்ல ஒரு வேலை நமக்கு கிடைக்காம, அதற்கான வருமானங்கள் வராமல், ஒரு நமக்குன்னு ஒரு ரெகக்னேஷன் நமக்கு ஒன்றும் கிடைக்காம அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி நிறைய பேர் சிலர் பணத்தை கொடுத்துருப்பாங்க, அந்த பணம் கொடுத்த பணம் திருப்பி வராமே இருந்திருக்கும். இப்படி மணி ரிலேட்டடாக எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த
ரொம்ப அற்புதமான ஸ்விட்ச் வேர்டை கரெக்டாக 11:11 அந்த நேரத்தில், இல்லாட்டி 11 ஸ்டார்ட் பண்ணி 11:11க்கு அப்படி முடிக்கிற மாதிரி 11 முறை நீங்கள் ஸ்கிரிப்டிங் மெத்தடு நீங்கள் எழுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்கிரிப்டிங் மெத்தட் நீங்கள் எழுதுங்க. அப்படி முடியாத பட்சத்தில் ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம், எங்களுக்கு அந்த டைமில் எங்களுக்கு எழுத முடியாது அப்படிங்கிறவங்க மனசுக்குள்ளே 11 முறை இந்த ஸ்விட்ச் வேர்டை வந்து நீங்கள் சொன்னாலே போதும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட் ஸ்குரில் பிரிங் கோல்டு கிளவுட்ஸ் வின்ஃபால். ஸ்குரில் பிரிங் கோல்டு கிளவுட்ஸ் வின்ஃபால். அதாவது பணமானது நம்ம கூரையை, நம்ம வீட்டு கூரையை அப்படியே பிச்சுக்கிட்டு பணம் வந்து கொட்டும். மேலேருந்து பணம் வந்து நமக்கு கொட்டுனா எப்படி ஒரு ஃபீலிங் வரும் பாருங்கள். அந்த அளவுக்கு பணமானது அபரிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு தான் இந்த ஸ்குரில் பிரிங் கோல்டு கிளவுட்ஸ் வின்ஃபால். இந்த ஒரு மந்திரத்தை, இந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் 11 முறை சிரமம் பார்க்காம 11 மணிலேருந்து 11:11க்கு கரெக்டாக ஷார்ப்பாக முடிக்கிறீங்க. இப்படி நம்ம எழுதுறதுக்கு ஒரு சின்னதான ஒரு A4 சைஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதற்கு மேலே 11:11ன்னு போட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ், பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசுக்குள்ளே சில பணம் இவ்வளோ வரணும், நமக்கு வேணும்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பணமானது இவ்வளோ நமக்கு கிடச்ச மாதிரி, உங்களுக்கு நடந்து முடிஞ்ச மாதிரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் வந்த மாதிரி அப்படி நீங்கள் நினச்சிட்டு இந்த ஒரு சென்டென்ஸை, இந்த ஸ்விட்ச் வேர்டை நம்ம எழுதணும். இப்படி நம்ம செய்வதன் மூலமாக அந்த பணத்துக்கான பிளாக்ஸு, தடைகள் எதுவாக இருந்தாலுமே நிச்சயம் ரிமூவ் ஆகும். நமக்கு வந்து அந்த பணம் உள்ளே வருதுன்னா, கூரை பிச்சுக்கிட்டு கொட்டுதுன்னா, நமக்கு அதற்கான வழிகள் அந்த வருமானம், பணம் உள்ளே வரத்துக்கு வருமானங்கள் வேணும் பார்த்தீங்களா, ஒரு இன்கம் வரணும் பாருங்கள். அதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் பிரபஞ்சம் ஏதாவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு முறையில் கண்டிப்பாக நமக்கு கொடுக்குங்க. அந்த சான்ஸ் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்டு. நாளைக்கு நம்ம சொன்ன மாதிரி ஸ்கிரிப்டிங் மெத்தட் நீங்கள் 11 டைம்ஸ் காலையில் விட்டவங்க இது மாதிரி ராத்திரி நேரத்தில், இப்படி நம்ம அட்டகாசமான இந்த ஒரு 2 நேரத்தில் இது மாதிரி 11 டைம்ஸ் நீங்கள் ஒன்று சொல்லலாம், இல்லாட்டி இப்படி எழுதலாம். எழுதிட்டு இந்த பேப்பரை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே நீங்கள் உங்கள் பில்லோ கடையில் நீங்கள் வச்சுட்டு டெய்லி நம்ம காலையும் ராத்திரியுமே எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில், ஒன்று காலையில் இல்லாட்டி ராத்திரியில் அப்படி தூங்க போகிற அந்த ஒரு நேரத்தில் அமைதியான இருக்கக்கூடிய அந்த மனசில் நீங்கள் இந்த ஸ்விட்ச் வேர்டை வந்து நீங்கள் சொல்லுங்கள். இது மாதிரி 11 டேஸ் டெய்லி நீங்கள் ராத்திரியும் காலையுமே இந்த ஸ்விட்ச் வேர்ட் நம்ம சொல்ல 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 இந்த பிரபஞ்சமானது நமக்கு அதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் கொடுக்கும். இந்த 11 நாளைக்கு அப்புறமேட்டு எழுதி வச்சு அந்த பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கையோட ஒரு கேண்டில் இல்லாட்டி ஒரு நம்முடைய சுவாமி ரூமில் சின்னதான ஒரு அகல் மட்டும் ஏற்றிட்டு அந்த நெருப்பில் வந்து இதை நம்ம லைட்டாக பொசுக்கிட்டு அந்த பேப்பருடைய அந்த சாம்பலை எடுத்து உங்களை வீட்டோட மொட்டை மாடி, பால்கனி இல்லாட்டி செடிக்கு முன்னாடி நின்று இப்படி ஊதி விட்டுலாங்க. இப்படி செய்வதன் மூலமாக நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகள் சீக்கிரமே பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும். அதுவும் இந்த பணம் வருவதற்கான அந்த பிளாக்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி அந்த பணமானது கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுற அளவுக்கு நம்முடைய ஸ்டேட்டஸ் ஆனது கண்டிப்பாக உயரும். அதனால் நம்பிக்கையோடு இந்த எளிமையான ஒரு விஷயத்தை நாளைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் 11:11 தேங்க்யூ யூனிவர்ஸ் இல்லாட்டி பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற அற்புதமான வார்த்தையை பதிவிடுங்க. இந்த பிரபஞ்சமானது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு செல்வ செழிப்பையும் அந்த பணத்துக்கான ஒரு வரவையும் நிச்சயம் கொடுக்குங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காமல் இந்த பதிவை கூடுமான வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.